ஹாய் காய்ஸ். இப்போ உள்ள ஏசி கூலிங் கம்பேர் பண்ணும்போது ஓல்டு ஏசி கூலிங் பெர்ஃபார்மன்ஸை எந்த ஒரு ஏசியாலையும் இப்போ அடிச்சிக்க முடியாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு கால் பண்ணி விண்டோ ஏசி வந்து 1 இயராக யூஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ எனக்கு அதை வந்து கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி எனக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏசியை போய் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏசி ஃபுல்லாகவே அணில் வந்து கூடு கட்டியிருதுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஏசி கம்ப்ளீட்டாக எடுத்து ஃபுல்லாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோங்க. ஏசி பார்த்தீங்கன்னா பயங்கரமான டஸ்ட்டுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்லேயும் அந்த ஏசி வந்து ஓடிட்டு இருந்துச்சுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கழட்டி எடுத்துட்டு நாங்கள் ஏசியை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலிங் சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லாவரத்துலேருந்து எனக்கு ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீடு செட் பண்ணுறாங்க. 3 ஏசி இருக்குது. 3யும் கம்ப்ளீட்டாக கழட்டி கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி எனக்கு ஒரே நாளில் ஃபிட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அடுத்த நாள் வந்து நான் திங்ஸ் எல்லாம் எட்டு வந்துடுவேன். எனக்கு ஃபஸ்ட் நாள் வந்து ஏசியை வந்து மாட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் என்னோட டீம் வந்து கம்ப்ளீட்டாக அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. அனுப்பிச்சி வச்சதில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் 3யும் கழட்டி 3யும் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு மாட்டி இன்டோர் அவுட்டோர் எல்லாத்தையுமே மாட்டி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டோர் லைனில் பார்த்தீங்கன்னா தண்ணி போகிற லைன் எல்லாத்துக்குமே ப்ராப்பராக வந்து பிவிசி பைப்ல எல்லாம் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டுங்க. இது போல் உங்களுக்கு சர்வீஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா சண்முகம் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.